குறுக்கே இருபதாகி தள்ளாடு வயதில் சிவனமந்தாவின் நகரத்துடைய இளவரசராஜ் ஜனனமாகி என்னமா மருந்தா என்ன பெரு சுட்டி என்ன சீரோடு வளர்த்து விட்டீர்கள் அம்மா. இன்னைக்கு எனக்கு 15 வருடங்கள் முடிந்து 11 மாதங்கள் அரும்பி போச்சு. இருப்பது இன்னும் 30 தினங்கள். இந்த 30 தினமும் முடிமையானா இந்த சிவனமந்தாவின் நகரத்தை நான் முடிசூட்டி ஆட்சி புரிவேன். எவ்வளவு பெருமை பார்த்தாயா? இவ்வளவு வயசு விட எப்படி கொஞ்ச நேரம் இரிய நல்லா பாரு கொஞ்சம் என்ன மாதிரி வா அம்மா. உலகம் எல்லாம் சொன்னாங்க, ஊரெல்லாம் உன்னை ஏளனப்படுத்தினாங்க, புள்ளி இல்லாதவள் என்று சொல்லி. இன்னைக்கு யாராவது ஒண்ணு சொல்ல முடியுமா? யாராவது அந்த பெருமையில தான் அப்பா அழகிட்டு இருக்கிறாரு. அழகிட்டு விடுங்க. அம்மாவை தள்ளாதுன்னு எங்க சார் பையன் கொஞ்சம் பொறுங்க அம்மா. என்ன கண்ணு, நான் அந்த ஆடும் பாடசாலை செல்வது வழக்கம் தானே. ஆமா பள்ளியில பாடி ராஜா ஒரே நிமிஷம் பண்ணிக்கலாம். அம்மா மகனே, நீங்க இருவரும் சண்டை போடுறீங்க. ஆனால் இந்த சண்டைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் பாடசாலை சென்று வருகிறேன். மறுமுறை உங்களை சந்திக்கிறேன். மாலை பொழுதாக வீடு வந்து சேர அப்பாவை நீ சண்டை போட வேண்டாம். 2 பேருக்கும் உனக்கு பிறந்த நாள் முதல் கொண்டு நான் உனக்கும் புள்ளதான், அம்மாவுக்கும் புள்ளதான். ஏன் நடுமத்தில் இப்படி ஓரியாடுறீங்க? எங்க பையன் என்னப்பா கொஞ்சமா அருவுக்குதா ஒரு இடத்துல கட்டப்பல் கழிவு பேசாது தலைக்கு மேல பையன் வாழ்ந்துட்டான். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வீடு வந்து சேர்ந்து விடுவேன். நான் மணி பண்ணி ஒரு ஆத்தவாரம் போயிடாதப்பா, ஒரு மரத்தமால ஏறாதப்பா, ஒரு மரமால வாயா பையனுக்கு பையன் அதாவது 15 முடிவு தருவாயில முடிஞ்சு உனக்கு தெரியாது. 10ஓட 10 சேர்ந்தா பிள்ளைங்க 10 பிள்ளை தங்கும், பண்ணியோட பண்ணி சேர்ந்தா என்ன தங்கும். அதனால பார்த்து போ, அவன் உன்னை அடிச்சு விடுவான். நீ போயிருப்பான். சில பண்டிகை வரும், நான் வந்து பண்ணி பையன் பசு. ஆமாப்பா, ஒரு மலுக்கு மலுக்கு எல்லாரும் கை வச்சுறேன். என்ன வர பையன் தலைக்கு மேல ஆகி கூட இன்னும் சண்டை பண்ணிட்டு அதான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களாங்க. அடங்க உனக்கு புரியாதுடா. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஜனனமாகி விடுவானே, ஆனா சண்டை பண்ணிப்பாங்க. அது வாலிப வயசு என்ன பிரச்சனை இல்லடா. 60 குறுக்கே 20 தள்ளாடு வயசு. இந்த வயசுல அம்மா என்ன நினைப்பாங்க? அப்பாவோட
அம்மாவோடு சேர்ந்துருப்பானே ஆனால் நம்மள மறந்துடுவானு சொல்லி அம்மா நினைப்பாங்க. அப்பா என்ன நினைப்பாரு, அம்மாவோடு சேர்ந்துட்டானா நம்மள மறந்துடுவான்னு சொல்லி. இது பாசத்தினுடைய உணர்வு விடாது. உனக்கு ஒரு சிலருக்கு இது புரியறதே கிடையாது. அதுக்குதான் சண்டை பண்றாங்க. பாசம் அந்த பக்கம் போயிருமா, அம்மா பக்கம் போயிருமா, நம்மள மறந்துடுவானே சொல்லி. அதனாலதானே நாம நடுவுலயே பிறந்துட்டா சண்டை பிரச்சனையா என்ன பண்ண வீட்டு அவங்க சண்டை எனக்கு புரியுதுடா. பண்ணிட்டு போறாங்க, நாம போறாண்டா ஒரே கலாச்சு தானே. நீ சின்ன பையன் தானே, நானும் சின்ன பையன். அடிக்கிறது தானே போறோம். இதாண்டா அடிக்கடி வாசம் வராதுங்கிற எனக்கு என்னடா தெரியும். நாங்க கண்டர்னா என்ன தெரியுமா? கண்டர்னா பிராமணன் அர்த்தம். பிராமணர் என்ன மிருகண்டா மாறுண்டா என்று எங்க அப்பா ஏன் எனக்கு பேர சுட்டினாரு. நான் பிராமண குலத்து புள்ளப்பா. நான் வாசம் வர்றது இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அப்படியே வாழ்க்கை எதுவுமே தெரியாத பழக்கமே இல்ல. போலாம் போலாம் வாடா வாடா வாச்சாரா. ஏங்க அதுக்குதான் கொய்யாத மரியாதை வாடாங்கிற. ஆமா நீ என்று நான் வரல. அதுக்குதான் நான் ஒண்ணு கேக்குறேன். என் பையன் ஆட்டுக்குது. ஒரே நிமிஷம் பழகாய் நம்ம வாங்க வர்றோம். முடிய தருவாய் வருங்காலம் வந்துருச்சு. ஐயோ பின்னாடி வரல சத்தமாடாக கொஞ்சம் உங்களுக்கு அம்மா நீங்க சொன்னீங்களா? அம்மாலே எதுவுமே சொல்லப்பா. நீங்க அப்பா சொன்னீங்களா? இல்லப்பா. என்னம்மா இது இதுக்கு முன்னாடி அழுதுக்கு அர்த்தம் இருக்குமா? உலகம் இல்ல புள்ள இல்லாதத சொல்லி உங்களை வழிதவறி பேசுறாங்க. அன்னைக்கு நீ அழுதுக்கு அர்த்தம் இருக்கு. இன்னைக்குதான் நான் ஆட்சி புரியும் அளவுக்கு நான் புள்ள வந்திருக்கேன். அம்மா ஏன் 2 பேர் அழறீங்க? ஏமா கண்ணே தாய்க்கு புள்ள இல்ல நான் உலகத்துல எத்தனையோ தாயை பார்த்திருக்கேன். என் புள்ள நல்லா வாழணும்னு சொல்லி கல்லெண்ணதை விழா கடவுளாதவனும் சின்ன தாயை பார்த்திருக்கேன். ஒரு பிள்ளைக்கு முன்னாடி நீ செத்துருன்னு சொன்ன தாய் நீயா தான் இருப்ப. நான் ஏமா சாகுனா? இல்லப்பா இவ்வளவு கால குழந்தை இல்லாத ஈத்துக்கிட்ட வரவாங்கன்னு வரப்பிரசாது நீ. ஈஸ்வரார் கேட்ட அற்புத்திர வர வேணுமா சற்புத்திர வர வேணுமா கேட்ட. இப்படிலாம் குழந்தை வர வேணும்னா கூழுக்கு கூட 1120 16 ஆய் கொண்டு எனக்கு குழந்தை வேணும்டா. அறிவு ஆட்சி வேறு விவேகத்தில் சிறந்திருப்பாடு சிவ வர கொடுத்தா 16 ஆயிரத்தாப்பா வாங்கி
16 ஆயுள் முடியுமே ஆனால் நீ மாட்டு மடிச்சு தாய்க்கு நான் பிள்ளை இல்லையா? உண்மைதான் சொல்றியா?